நம்முடைய செய்தியாளர் சுப்ராமன் தற்போது அரசு மருத்துவமனைக்குள்ளே இருக்கிறார். வணக்கம் சுப்ராமன். அங்கே தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறவரோட எண்ணிக்கை எவ்வளோ, எப்படி இருக்கு, அந்த நிலைமை எப்படி இருக்கு? கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வந்த அந்த உற்சாகம் என்பது 4 மணிக்கெல்லாம் உற்சாகமாக இருந்த கரூர் தற்போது எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்களும் கண்ணீர் கதைகளுமாகவே கரூர் மருத்துவமனை முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மார்ச்சுவரி பகுதியில் அவரவர்கள் தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய அண்ணன்கள், தங்களுடைய தம்பிகளை இழந்து வாடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம் மனதை உருக்கக்கூடிய ஒரு காட்சிகளாகவே இருக்கிறது. குறிப்பாக விஜய் வருவதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் தான் நம்முடைய அந்த பிரச்சார வாகனம் என்பது விஜயுடைய பிரச்சார வாகனம் நின்றிருந்தது. அங்கு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்தவர்கள் வெளியே வருவதற்கு கூட யாரும் வந்து சொல்வதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போனது. குறிப்பாக விஜய் பேச போகிறார் என்று அனைவரும் அந்த ஒரு ஆரவாரத்தில் விஜய் என்ன பேச போகிறார் என்று அவரையே நோக்கி அனைவரும் இருந்தனர். அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதே தெரியாமல் இருந்தது. குறிப்பாக விஜய் அந்த இடத்திற்கு வந்து பேச ஆரம்பித்தவுடன் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்த சம்பவம் நிகழ்ந்து அங்கிருந்து ஒருவர் ஓடி வந்து ஒருத்தர் இறந்து விட்டார், எல்லாரும் இவரை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க என்று நம்மிடம் பேசுகிறார். அதன் பின்பாக அனைவரும் ஓடுகிறார்கள். கிட்டத்தட்ட 40-50 ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதி முழுவதும் சுற்றி வருகிறது. அங்கிருந்து இறந்தவர்கள் கை குழந்தைகள் எல்லாம் மூச்சு பேச்சு இல்லாமல் தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மார்ச்சுவரி பகுதியில் ஏராளமானோர் தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய பெற்றோரையும் இழந்து அந்த கண்ணீர் கடலில் தற்போது அந்த கரூர் மருத்துவமனை முழுவதுமே நிறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிகிச்சை பிரிவில் என்பது 100க்கும் மேற்பட்டோர் இந்த சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.